கைட்டோ மற்றும் உடைந்த கருவியின் கதை. மலைகளில் அமைந்துள்ள ஒரு சிறிய கிராமத்தில் கைட்டோ என்ற சிறுவன் வாழ்ந்தான். கைட்டோ ஒரு ஆர்வமுள்ள இசைக்கலைஞர் ஆவார். அவர் தனது பெரும்பாலான நாட்களில் அவரது குடும்பத்திற்கு சொந்தமான யாழ் என்ற பாரம்பரிய இசைக்கருவியை வாசித்துக் கொண்டிருப்பார். ஒரு நாள் கைட்டோ யாழ் வாசித்து பயிற்சி செய்து கொண்டிருந்த போது ஒரு பலத்த காற்று அந்த கிராமத்தை தாக்கியது. அது கிராமத்தினர் உடைமைகளை பறித்ததோடு அவரது யாழையும் துண்டுகளாக சிதறடித்தது. பேரழிவிற்கு உள்ளான கைட்டோ தனது இசை ஆர்வம் மற்றும் அடையாளம் அந்த கருவியுடன் சிதைந்து விட்டதைப் போல் உணர்ந்தார். நாட்கள் வாரங்களாக மாறியது. ஆனால் கைட்டோ தனது யாழை சரி செய்ய வழிகளின்றி போராடினார். உடைந்த யாழினை உற்று நோக்கிய போது அவருக்குள் ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டது. உடைந்த யாழ் அவரது இசையின் முடிவு அல்ல, மாறாக புதிய மற்றும் அழகான ஒன்றை உருவாக்க ஒரு வாய்ப்பு என்பதை அவர் உணர்ந்தார். கைட்டோ தனது யாழின் உடைந்த துண்டுகளை சேகரித்து சோதனை செய்ய தொடங்கினார். முற்றிலும் புதிய கருவியை உருவாக்க அவர் கயிறு, குச்சிகள் மற்றும் கற்கள் போன்ற பிற பொருட்களுடன் உடைந்த துண்டுகளை இணைத்தார். அது உருவாக்கிய ஒலி அவர் முன்பு கேட்ட இசை போல் அல்லாமல் மிகவும் அழகாகவும் தனித்துவமாகவும் அமைந்தது. சில நேரங்களில் சில விஷயங்கள் முடிவது போல் தோன்றுவது உண்மையில் முடிவல்ல, மாறாகவே அதுவே ஒரு புதிய தொடக்கமாக அமையும். கைவிடப்பட்ட கஷ்டமான தருணங்களில் கூட வளர்ச்சி, புதுமை மற்றும் மாற்றத்திற்கான சாத்தியம் எப்போதும் உள்ளது என்பதை கைட்டோவின் கதை நமக்கு கற்பிக்கிறது.